ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. நம்ம ஐடிகே வாலண்டியர் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. நான் அதில் டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறமும் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்தால் ஓகே, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, என்னென்ன நம்ம சர்டிஃபிகேட்டில் எது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும், ஸோ அதெல்லாம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இல்லம் தேடி சர்டிஃபிகேட், இதில் சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிஷியேஷன் சொல்லி ப்ரெசென்டட் டு யாருக்குன்னு சொல்லி நேம் வருது. நேமில் தான் பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் இருக்குது. அதாவது ஒரு எல்லாருக்கும் நிறைய மோஸ்ட் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்குது அவங்க நேமில். ஒரு சிலருக்கு இனிஷியல் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. மற்ற பேருக்குலாம் வந்து இங்கிலீஷில் நேம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைலே வேறு மாதிரி வந்திருக்கு. தமிழ் இல்லாமல் வேறு அதர் கொரியன் அது மாதிரி வேறு லாங்குவேஜ் மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் நேம் சேஞ்சுக்கு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்குள்ளே உங்கள் வாலண்டியர் ஐடி கொடுத்து ஓடிபி வந்ததும் அதை கொடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை ப்ரிவ்யூ பார்க்கணும். ப்ரிவ்யூ பார்க்காம டவுன்லோட் கொடுத்துடக்கூடாது. ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நேமை பார்க்கணும். நேம் கரெக்டாக இருக்கா. அதுக்கு அடுத்து பாருங்கள், டேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம்னு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே வந்து April 26 தான் நம்ம முடித்தோம். ஸோ அந்த டேட் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் இன்ஆக்டிவ் ஆகிருக்கும் இல்லையா. அதாவது வந்து செக்கிங் வந்து பார்த்துக்கும் போது சரியாக செயல்படாமல் இருக்கிறது அவங்க இன்ஆக்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்க எப்போ ஸ்டாப் பண்ணாங்களோ அந்த டேட்டு தான் இருக்கும். மற்றபடி மீதி எல்லாருக்குமே வந்து 26 April தான் இருக்குது. ஸோ அதை டேட்டை பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கும். ஸோ அதில் பெரிய இஷ்யூ கிடையாது. நீங்கள் டேட் மாறிடுச்சுன்ட்டு நீங்கள் அதுக்காகலாம் எதுவும் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து முன்னாடியும் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலருக்கு 1 or 2 months பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து மோஸ்ட்லி பண்ண முடியாது. நேம் சேஞ்சஸ்க்கு மட்டும்தான் நம்ம கோஆர்டினேட்டர் கிட்ட அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் கீழே, வி அப்ரிஷியேட் யுவர் எக்ஸ்ட்ரானரி எஃபர்ட்ஸ் இன் ப்ரொவைடிங் ஆஃப்டர் ஸ்கூல் அகாடமிக் சப்போர்ட் ஃபார் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பாருங்கள், 23 இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு 50, 70, ஏன்னா ஒவ்வொரு இயரும் மாறுவாங்க இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 7th 8th எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க 9th போயிடுவாங்க. வேறு யாராவது 20 members வந்திருப்பாங்க அப்பர் ப்ரைமரியில். ஸோ அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாறி இருக்கும். நீங்கள் வந்து 3வது பிள்ளைகளுக்கு தான் எடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 4வது எடுத்திருப்பீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 5வது. ஸோ அந்த பிள்ளைங்க லிஸ்ட்டு அப்படியே தான் இருந்திருக்கும் உங்ககிட்ட. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நம்பர் வந்து கம்மியாக கூட காட்டலாம். ஸோ அதில் வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அவங்களுக்கு 50 காட்டுது, அவங்களுக்கு 40 காட்டுதுலாம் எங்கள் குரூப்பில் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் இவ்வளோ மெம்பர்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க, அதே ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் 3 years கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு, வில்லேஜ், டவுன், ஹேபிடேஷன். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த பிளாக்கு, உங்களோட வில்லேஜ், ஹேபிடேஷன் நேம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாலண்டியர் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் பார்த்திங்கன்னா ITKV அப்படின்னு போட்டு அந்த வாலண்டியர் ஐடியோட சர்டிஃபிகேட் நம்பர் CRTன்னு லாஸ்ட்டாக ஆட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே, அதாவது சர்டிஃபிகேட் நம்பர், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா QR கோடு இருக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி சாரோடைய சைன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தாங்க கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கு கீழே இருக்க டேட் வந்து நீங்கள் என்றைக்கு டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சர்டிஃபிகேட்டில் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நேமில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் நேம் சேஞ்ச் திருத்தம் வேண்டும் சொல்லி கொடுத்து அது வந்து நம்ம கோஆர்டினேட்டருக்கு போகும். ஜஸ்ட் நீங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட நம்பர் இருந்தால் கூட கால் பண்ணி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். சார் இது மாதிரி நேம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் அப்ரூவல் பண்ணுங்கள் சார்னு சொன்னால் அவர் வந்து நீங்கள் என்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பார். நீங்கள் 10th மார்க் ஷீட் இல்லை 12th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மார்க் ஷீட்டோட நேமை பேஸ் பண்ணி ஓகே அப்ரூவல் கொடுத்துருவாங்க, இந்த நேம் தான் சொல்லி நீங்கள் நேம் சேஞ்ச் ஈஸியாக ஆயிரும். ஸோ அது வந்து பண்ணி கண்டிப்பாக நேம் சேஞ்ச் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. எப்போ வேணால் யூஸ் ஆகும். சரி நம்ம அப்புறம் பண்ணிக்கலான்னு விடாதீங்க. ஏன்னா எவ்வளோ நாள் கோஆர்டினேட்டர் இந்த ஒர்க்கில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்க இப்போ இருக்கும்பொழுது நீங்கள் எல்லாருமே அதை சேஞ்ச் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கோங்க. அந்த வந்து நிறைய பேருக்கு வந்து QR கோடும் சாருடைய சைன் வரல. ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் பேர் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான் வரல. நீங்கள் அகைன் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் ப்ரௌசரில் பண்ணுறீங்கன்னா ஃபோன் ப்ரௌசரில் இல்லை க்ரோமில் போய்ட்டு பண்ணி பாருங்கள், இல்லை யார்கிட்டயாச்சும் லேப்டாப்பில் பண்ணி பாருங்கள், இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்கன்னா அங்கே கூட செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஸோ எல்லாருக்குமே வரும். வராதவங்க யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 2 days 3 days 1 week அப்படி டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.